ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பாட்பி. இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பாட்பி லைவ் சாட் ப்ளஸ் ஷேர்ட் இன்பாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாட்பி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு லைவ் சாட் ப்ளஸ் உங்களுக்கு ஓம்னி சேனல் ஷேர்ட் இன்பாக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம லைவ் சாட்டில் இருக்க ஆப்ஷன் பார்த்து கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் பாட்பி டேஷ்போர்டை லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த லெஃப்ட் சைடில் அண்டர் வாட்ஸ்அப்பில் லைவ் சாட் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு லைவ் சாட்டு. ஓகேங்களா? லெஃப்ட் சைடு உங்களை காண்டாக்ட் பண்ண நம்பர்ஸ் எல்லாமே பர்சன்ஸ் எல்லாமே இருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் மல்டிபிள் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு நம்பர்னு இருக்கனால தான் செலக்ட் பண்ண முடியல. மல்டிபிள் நம்பர் நீங்கள் வந்து ஆன்போர்ட் பண்ணியிருந்தீங்க, கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாட்பியில் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும் ட்ராப் டவுனில். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைவ் சாட் இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஓகே. இதில் ஆல் சாட்டில் உங்களுக்கு எல்லா சாட்டும் இங்கே காமிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்ரீடு. இதில் வந்து அன்ரீடு மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? நம்ம படிக்காமல் விட்ட மெசேஜ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அச்சீவ்டு சாட் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ இந்த சேட்டை வந்து அச்சீவ் மார்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாட் எல்லாமே அதெல்லாம் அச்சீவ்டில் போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து பிளாக்டு. ஓகேங்களா? இப்போ நான் இந்த நம்பரை வந்து பிளாக் பண்ணேன், ஏதாவது ஸ்பேம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க, ஓகேங்களா, அன்வான்ட் மெசேஜ் அந்த நம்பர் அனுப்பிச்சிட்டே இருக்காங்கன்னா அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த பிளாக்டு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த நம்பர் பிளாக் ஆயிரும். ஓகேங்களா? இந்த நம்பர் காமிக்காதீங்க லைவ் சாட்டில், ஆல் இதில் காமிக்காத. இங்கே பிளாக்டு யூசரில் போனீங்க அப்படின்னா அந்த நம்பர் காமிக்கும் உங்களுக்கு. பிளாக்டு யூசர் வந்து உங்களுக்கு எந்த மெசேஜ் உங்கள் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சாலும் எந்த பாட்டுமே ட்ரிகர் ஆகாது, எதுவுமே பண்ண முடியாது அவரால். ஜஸ்ட்டு அவங்க பாட்டு அனுப்பிச்சிட்டே இருக்கலாம், உங்களுக்கு அது மெசேஜில் வந்து இங்கே தான் காமிக்கும். எந்த பாட்டும் ட்ரிகர் ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திரும்பி பிளாக்டு யூசர் லிஸ்ட்டில் வந்து திரும்பி இங்கே பார்த்தீங்கன்னா அன்பிளாக் யூசர் இருக்கும். நீங்கள் அந்த யூசர் அன்பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அவர் வந்து ஆல் யூசருக்கு போயிடுவார். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் திரும்பி வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்க. உங்கள் யூசருக்கு வந்து ஒரு கொரி வச்சு வராங்க. அந்த கொரியை வந்து நீங்கள் ரிசால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ரிசால்வ் கொடுத்துடலாம். ரிசால்வ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆல் யூசர் லிஸ்ட்லேருந்து அவர் போயிடுவார். ரிசால்வ் லிஸ்ட்டில் வந்து அவர் வந்துடுவார். ஓகேங்களா? இது எதுக்கு அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த அந்த இப்போ டோட்டல் லைவ் ஆல் யூசரில் ஒன்லி அன்ரிசால்வ்டு யூசர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த யூசரை வந்து ரிசால்வ் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க ரிசால்வ் யூசர் போயிட்டாங்கன்னா திரும்பி எப்போ வந்து அவங்க திரும்பி மெசேஜ் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து இந்த ஆல் யூசர் லிஸ்ட்டில் வருவாங்க. அது வரைக்கும் ரிசால்வ் லிஸ்ட்டில் தான் இருப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த கேஸை வந்து அப்புறம் இன்ஃபினிடெக்குங்கிறவரை வந்து நான் ரிசால்வ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அவர் ஒரு கொரி கேட்டார், நான் ரிசால்வ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அவர் வந்து இன்னொரு சப்போர்ட்டிவ்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. ஓகேங்களா? நான் வந்து ஹவு டு கிரியேட் வாட்ஸ்அப் ஃப்ளோ ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன ஆகும்னா அவர் வந்து ரிசால்வ் லிஸ்ட்லேருந்து ஆல் யூசர் லிஸ்ட்டுக்கு வந்துடுவார். இங்கே பார்த்தீங்களா? ரிசால்வ் லிஸ்ட்லேருந்து ஆல் யூசர் லிஸ்ட்டுக்கு வந்துட்டார். ஹவு டு கிரியேட் வாட்ஸ்அப் ஃப்ளோ ஃபார்ம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இது வந்து சப்போர்ட் டீம் மாதிரி ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இப்போ இந்த டிக்கெட்டை வந்து ப்ளீஸ் செக் ஒரு அஃபீஷியல் யூடியூப் சேனல் ஃபார் டுட்டோரியல் வீடியோ அப்படின்னு நான் அனுப்பிச்சி விட்றேன். ஓகேங்களா? உடனே அவருக்கு மெசேஜ் போயிடுச்சு. அவர் வந்து ஓகே தேங்க்ஸ்ன்னு போட்டுடுறாரு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கொரி வந்து எனக்கு வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ரிசால்வ் கொடுத்துட்றேன். ரிசால்வ் கொடுத்தேன்னா அவர் ரிசால்வ் லிஸ்ட்டில் போயிடுவார். நான் வந்து பெண்டிங் லிஸ்ட் மட்டும் தான் எனக்கு இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அவர் திரும்பி ஏதாவது கொரி கேட்டால் மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் எனக்கு வரும். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் சர்ச் பண்ணி ஒரு பர்டிகுலர் நம்பரை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா? நம்பராக எடுக்கலாம், இல்லை பேராக எடுக்கலாம். ஓகேங்களா? பேராக எடுக்கலாம். நீங்கள் ஃபில்ட்ரு வந்து லேபிள் வைஸும் பண்ணலாம்.
லேபிள் வைஸும் பண்ணலாம். அந்த பர்ட்டிகுலர் லேபிள்ல இருக்க ஒரு நேம்ப மட்டும் எடுக்கணும் அப்படின்னா, சீக்வென்ஸ் வைஸ் வைக்கலாம். இந்த சீக்வென்ஸ் யாராருக்கெல்லாம் அசைன் ஆயிருக்கு, அவங்களுக்கும் பண்ணலாம். ஓகேங்களா? ரீசென்ட்லி ஒரு சப்ஸ்கிரைபர் ரீசென்ட் ரிப்ளை ஓகேங்களா? ரீசென்ட் கம்யூனிகேஷன் இந்த நீங்க வந்து ஃபில்டர் வந்து மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கு. நீங்க எதுவுமே செலக்ட் பண்ணணும்னா குளோபலா ஃபில்டர் ஆகும். இல்ல பர்ட்டிகுலரா கேட்டகரி செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சப்ஸ்கிரைபர் அதாவது கான்டாக்ட் இங்கருந்தே ஆட் பண்ணிக்கலாம். அ நேமு ப்ளஸ் நம்பர். நம்பர் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆட் பண்றப்ப கண்ட்ரி கோடு வித்தவுட் பிளஸ் சைனோட ஆட் பண்ணணும். இப்போ வந்து 91 அப்படின்னு போட்டு தான் ஆட் பண்ணணும். 98 இப்படி தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? வித்தவுட் கண்ட்ரி கோட் நீங்க WhatsApp API யூஸ் பண்றப்ப ஆட் பண்ணாதீங்க. அது அ ஃபெயிலியர் ஆகுற சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து நோட்டிஃபிகேஷன். எனேபிள் நோட்டிஃபிகேஷன், டிசேபிள் நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு வந்து நீங்க சிஸ்டத்தில யூஸ் பண்றீங்கன்னா, அதாவது ஸ்பீக்கர் அட்டாச் பண்ணியிருக்கீங்க. பிளஸ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து குரோம் நோட்டிஃபிகேஷன் வரும். பிளஸ் ஸ்பீக்கர்ல வந்து உங்களுக்கு சவுண்ட் வரும். ஒரு பெல் சவுண்ட் வரும். எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகேங்களா? இது வந்து ரெஃப்ரெஷ் ஓகேங்களா? சேட்ட ரெஃப்ரெஷ் பண்றது. சம்டைம்ஸ் வந்து உங்க நெட்வொர்க் ஸ்லோவா இருந்துச்சு அப்படின்னா, பேஜ் வந்து ரீலோட் ஆயிருக்காது. நீங்க இந்த ரெஃப்ரெஷ் ஐகான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது நம்பர் எடிட் பண்றது. நீங்க எடிட்ன்னு குடுத்தீங்கன்னா, இங்க நான் வந்து நேம் குடுத்து, நம்பர வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஹிஸ்டாரிக்கல் யூசர உள்ள கொண்டு வந்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஆல் யூசர் லிஸ்ட்டுக்கு வந்துட்டாரு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த பேர வந்து பாட்பின்னு மாத்துறேன். ஓகேங்களா? பாட்பின்னு மாத்தி சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம சிஸ்டத்தில பாட்பியோட சிஸ்டத்தில இந்த நம்பர் பாட்பின்னு சேவ் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இதில மார்க்கர்ஸ் இந்த சாட் வந்து ரீடு, அன்ரீடு, அச்சீவ்டு, அன்அச்சீவ்டு நம்ம பண்றத பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த சாட் ரீட் பண்ணிட்டேன். அன்ரீட் குடுத்தேன்னா, இந்த சாட் வந்து அன்ரீட் ஆயிரும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? அன்ரீட் ஆயிருச்சு. திரும்பி அங்கேயே வந்துருச்சு. நான் வேற சாட் போயிட்டுனா அங்க இருக்கும் பாருங்க. அந்த மாரி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃபாலோ அப்ஸ். இப்போ வந்து ஒரு சாட் வந்து அ நம்ப செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு கூப்பிடுறேன். 2 ஹவர் கழிச்சு நான் கூப்பிடுறேன் அப்படின்னா, அதுக்கு நம்ம ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நமக்கு ரிமைண்டர் வரும். இப்போ வந்து நான் பாருங்க, பிக் எ டேட் அண்ட் டைம். ஓகேங்களா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:54 அ 5 10 இங்க 50யா? நான் வந்து 51 ஏஎம்க்கு அப்ளை குடுக்குறேன். ஓகேங்களா? ரிமைண்டர் வந்து செட் ஆயிருச்சு. 51க்கு என்ன ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? 51க்கு நம்ம நீங்க உங்க சிஸ்டத்தில வந்து ஸ்பீக்கர் எனேபிள் ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு வந்து அலர்ட்டோட நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் யூசர வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இப்போ வந்து இன்னைக்கு ஒரு லீடு வந்து நமக்கு வருது. நாளைக்கு வந்து இந்த டைம்ல வந்து அவங்க வந்து கூப்பிட சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க நாளைய டேட் குடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்க நாளைக்கு நீங்க சிஸ்டத்த ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா, நாளைக்கு உங்களுக்கு அலர்ட் வரும். அந்த டைம்ல. ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பார்த்தீங்களா? சவுண்டோட வாட்ஸ்அப் ஃபாலோ ரிமைண்டர் பாட்பி இந்த நம்பர். ஓகேங்களா? நம்ம இந்த மாரி ஃபாலோ செட் பண்ணிக்கலாம். இது மூலியமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த யூசர வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்றது அப்படின்னா, இந்த யூசருக்கு எந்த சீக்வென்ஸும் போகாது, எந்த ப்ராட்காஸ்ட்டும் போகாது. ஓகேங்களா? அந்த மாரி நம்ம பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாஸ் பாட் ரிப்ளை. நீங்க பாஸ் பாட் ரிப்ளை குடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ட்ரிகர் வேர்ட் இப்போ ஹாய்ன்னு செலக்ட் பண்ணா ஒரு ஃப்ளோ வந்து ட்ரிகர் ஆகுற மாரி வச்சிருக்கோம் அப்படின்னா, நீங்க இங்க லைவ் சாட் வந்தோனே பாஸ்ன்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, அது வந்து அவர் எத்தன வாட்டி ஹாய் அனுப்பிச்சாலும் பாட் ட்ரிகர் ஆகாது. ஓகேங்களா? இது எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து சாட்டுக்குள்ள வந்துட்டாரு. அவரு வந்து ஒரு பர்ட்டிகுலர் கீவேர்ட நம்ம ட்ரிகர் வேர்ட்ல செட் பண்ணியிருக்க கீவேர்ட வந்து சொல்லி வந்து ஏதாவது பண்றாருன்னா, அந்த பாட் ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சுரும். நம்ம பேசிட்டு இருக்கப்பயே. ஸோ, அத வந்து அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒருத்தர வந்து லைவ் சாட்ல நம்ம சப்போர்ட் குடுக்குறோம் அப்படின்னா, நீங்க வந்து அத பாட்ட வந்து பாஸ் பண்ணிறணும். ஓகேங்களா? பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க டைப் பண்றது, அவர் டைப் பண்றது மட்டுமே 2 கம்யூனிகேஷன் மட்டும் தான் இருக்கும் தவிர, பாட்டோட வந்து இன்டர்ஃபியரன்ஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ, அதனால பாஸ் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரீசெட் யூசர் இன்புட் ஃப்ளோ. ஓகேங்களா? ஆ இப்போ யூசர் இன்புட் ஃப்ளோ நம்ம சாட் பாட்ல கிரியேட் பண்ற ஒரு வீடியோல பார்த்துருப்போம். நம்ம அத பத்தி தனியாவே ஒரு வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா?
ஆ அப்படி வந்து யூசர் இன்ஃப்ளோ வந்து கொஸ்டின் கேட்கறப்ப அப்படின்னா, அவன் எப்படின்னா அவங்க ஃப்ளோ வந்து ரீசெட் பண்ணணும். இப்போ வந்து வாட் இஸ் யுவர் நேம்னு நம்ம கேட்கணும். அவங்க நேம் என்டர் பண்ணாம அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் அவங்க என்டர் பண்ற வரைக்கும் நம்ம அப்படியே தான் இருக்கும். ஸோ அத வந்து ரீசெட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து வாட் இஸ் யுவர் நேம் நெக்ஸ்ட் வாட் இஸ் யுவர் மொபைல் நம்பர் அந்த மாரி ஃபர்ஸ்ட்லேருந்து ரீசெட் ஆயிரும். அந்த ஃப்ளோவே வந்து யூசர் இன்ஃப்ளோ டோட்டல் ஃப்ளோவே வந்து ரீசெட் ஆயிரும். அவரு வந்து திரும்பி வந்து அந்த ஃப்ளோலருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஹாய் அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் அந்த யூசர் இன்ஃப்ளோ வந்து அவர வந்து அசஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? இந்த வந்து நீங்க ரீசெட் பண்ணல அப்டின்னா, அவரு வந்து அங்கேயே இருப்பாரு. திரும்பி அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ற வரைக்கும் அங்கேயே ஸ்டக் ஆகிருப்பாரு. ஓகேங்களா? நீங்க நெக்ஸ்ட் வந்து கிளியர் சாட் ஹிஸ்டரி. கிளியர் சாட் ஹிஸ்டரி எதுக்கு அப்டின்னா, இந்த பர்ட்டிகுலர் யூசரோட ஃபுல் சாட்டையும் கிளியர் பண்றதுக்கு. ஓகேங்களா? அதான் கிளியர் சாட் ஹிஸ்டரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அசைன்டு ஏஜென்ட். ஓகேங்களா? அசைன்டு ஏஜென்ட் அப்டின்னா, நம்ம வந்து டீம் மெம்பர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க தான் அட்மின் அப்டின்னா, நீங்க வந்து டீம் மெம்பர் கிரியேட் பண்ணிக்கலாம். டீம் மெம்பர் எப்படி கிரியேட் பண்றது, டிபார்ட்மெண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு ஒரு தனி வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். அத செக் பண்ணி பாருங்க. டீம் மெம்பர் கிரியேட் பண்ணிட்டா, அந்த டீம் மெம்பர் எல்லாமே இங்க வந்து இப்போ வந்து நான் இந்த சாட்ட வந்து ஒரு பர்ட்டிகுலர் டீம் மெம்பருக்கு அசைன் பண்ணணும். இப்போ நான் தான் அட்மின். ஓகேங்களா? இங்க இருக்கேன். இப்போ இவரு ஆகாஷ்ன்னு ஒரு டீம் மெம்பர் இருக்காரு. ஓகேங்களா? அந்த டீம் மெம்பர் இங்க இருக்காரு பாருங்க. ஓகேங்களா? லைவ் சாட்ல எதுவுமே இல்ல. அந்த மாரி செட் பண்ணிக்கலாம் நீங்க. எல்லா சாட்டையும் காமிக்காம, நம்ம அசைன் பண்ற சாட்ட மட்டும் காமிக்கிற மாரி செட் பண்ணிக்கலாம். அது டீம் மெம்பர் கிரியேட் பண்றதுல நான் வந்து எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? நான் வந்து இப்போ வந்து ஆகாஷுக்கு இந்த சாட்ட பாட்ங்கிற யூசரோட சாட்ட வந்து அசைன் பண்றேன். ஓகேங்களா? அசைன் பண்ணிட்டு இங்க சேவ் குடுத்துறேன். இந்த சாட் வந்து ஆகாஷ் அசைன் ஆயிருச்சு. நீங்க இந்த டீம் மெம்பர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு அந்த சாட் இருக்கும். பார்த்தீங்களா? இங்க பாரு. கான்வர்சேஷன் வாஸ் அசைன்டு டூ ஆகாஷ். தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து இவரு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ஹாய். நீங்க ஒரு கொரிய பார்த்துட்டு, அத வந்து இந்த பர்ட்டிகுலர் டீமுக்கு அசைன் பண்ணணும்னா அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க இங்க லைவ் சாட்லயே தெரியும். யார் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்க பண்ணியிருக்கீங்களா? இல்ல இவரு ஆகாஷ் பண்ணியிருக்காரா? அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இங்க. இதுல. ஓகே ஆகாஷ் வந்து அவருக்கு நம்ம சாட் அசைன் பண்ணிட்டோம். அவரு இங்க ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஓகே. அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லேபிள். நம்ம லேபிள் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பிராட்காஸ்ட்லயும் சொல்லியிருப்போம். சாட் பாட் கிரியேட் பண்றதுலயும் சொல்லியிருப்போம். நீங்க ஏதாவது ஒரு லேபிள்ல இந்த பர்ட்டிகுலர் யூசருக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்க லேபிள் வந்து சப்ஸ்கிரைப் மேனேஜர்ல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் மேனேஜர்ல போயிட்டு மேனேஜ் லேபிள் குடுத்து இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூசர் வந்து இப்போ லீடு க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா, லீடு க்ளோஸ்ன்னு ஒரு லேபிள் பண்ணி அந்த லேபிள்ல இவர ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து இவரு வந்து பெய்டு யூசர், ஆக்டிவ் யூசர் அந்த மாரி நீங்க உங்க பிசினஸ்க்கு எந்த மாரி லேபிள்லாம் வேணுமோ, அந்த மாரி நீங்க கிரியேட் பண்ணிட்டு நீங்க வச்சிரலாம். இப்போ நம்ம WhatsApp பிசினஸ்ல லேபிள் கிரியேட் பண்ணுவோம்ல. இவங்க வந்துலாம் நம்ம ஆக்டிவ் யூசர், இவங்கலாம் ஜஸ்ட் ஃபார் என்குயரி, இவங்கலாம் வந்து நாட் இன்ட்ரஸ்டட் அந்த மாரி போட்டு வச்சிருப்போம்ல. அதே மாரி தான். இப்போ இந்த யூசர் வந்து நம்ம நாட் இன்ட்ரஸ்டட் அப்படின்னா, நாட் இன்ட்ரஸ்டட் லேபிள்ல இந்த யூசர போட்டு வச்சிரலாம். ஓகேங்களா? மெசேஜ் சீக்வென்ஸ். மெசேஜ் சீக்வென்ஸ் நம்ம தனியா ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். நீங்க அத செக் பண்ணி பாருங்க. மெசேஜ் சீக்வென்ஸ் இந்த பர்ட்டிகுலர் யூசருக்கு ஏதாவது சீக்வென்ஸ் நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்னா, சீக்வென்ஸ் அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் இன்டர்வல் டைம்ல வந்து அவருக்கு வந்து மெசேஜ் பண்ணணும் நம்ம ப்ராடக்ட்ட பத்தி. லீடு எடுக்கிறதுக்கோசரம். ஒரு 50% தரோம். ஒரு 70% ஆஃபர் தரோம். ஃபைனல் கால் வந்து இது உங்களுக்கு ஃபைனல் கால். அந்த மாரி சொல்லி சீக்வென்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி அவருக்கு வந்து அனுப்புவோம். ஓகேங்களா? அந்த சீக்வென்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவருக்கு வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணதுலேருந்து பர்ட்டிகுலர் அந்த இன்டர்வல்ல வந்து அவருக்கு போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அசைன் கஸ்டம் ஃபீல்டு. நம்ம வந்து கஸ்டம் ஃபீல்டு வந்து ஏற்கனவே இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? மேனேஜ் கஸ்டம் ஃபீல்ட்ல. நம்ம சாட் பாட் கிரியேட் பண்ணிடுறப்பயே நெறைய கஸ்டம் ஃபீல்ட் டேட்டு, ஸ்டேட் நம்பர்லாம் கிரியேட் பண்ணியிருப்போம். பார்த்துருப்பீங்க. இங்கே வேணும்னா நம்ம சப்ஸ்கிரைப் மேனேஜர் போய்ட்டு நீங்க கஸ்டம் ஃபீல்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். கஸ்டம் ஃபீல்ட் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா, இங்க பாருங்க ரைட்ல தெரியுது பாருங்க கீழ. டேட்டு, நேமு ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் யூசரோட டேட்டாவ வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு இந்த யூசரோட அட்ரஸுக்கு கேட்டிருக்கேன். அட்ரஸ் வேணும் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே கஸ்டம் ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் மேனேஜர்ல கஸ்டம் ஃபீல்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா,
அட்ரஸ்ன்னு இங்கே அட்ரஸ் வரும். நீங்கள் உடனே அந்த யூசரோட அட்ரஸ் எழுதிக்கலாம். இப்போ வந்து நேரு நகர், சென்னை 18 அப்படின்னு கொடுத்து ஏதோ ஒரு அட்ரஸ் அவர் கஸ்டமர்கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டோம், லைவ் சாட்டில் கூட அட்ரஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே அட்ரஸை காப்பி பண்ணி அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் ஒரு ஃபியூச்சர் யூஸுக்கு நம்ம யூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் கஸ்டம் ஃபீல்டை எடிட் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் நேம் எடிட் பண்ணுறேன். நேம் வந்து இங்கே பிரசன்னான்னு இருக்கு. நான் வந்து இப்போ ஆகாஷ் குமார்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே ஆகாஷ் குமார்னு மாறிடும். நேம் பாருங்கள், ஆகாஷ் குமார்னு மாறிடுச்சு. இதே மாதிரி இருக்கிற கஸ்டம் ஃபீல்டை நீங்கள் வேல்யூவும் மாற்றிக்கலாம், புதுசாக ஒரு கஸ்டம் ஃபீல்டு வேல்யூவும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் நோட்டு. இப்போ ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் அந்த பர்டிகுலர் யூஸரை பற்றி ஆட் பண்ணணும். இவர் வந்து ஃப்ரம் மதுரை அப்படின்னு போட்டு அந்த மாதிரி ஏதாவது அந்த யூஸர் அந்த லொக்கேஷனை இதுவும் லேபிள் மாதிரி நீங்கள் உங்களுக்கு அவர்கிட்ட ஏதாவது ஒரு டீட்டெயில் வந்து உங்களுக்கு நோட் எழுதி வச்சுக்கணும். அதை வந்து நாளைக்கு பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரினா ஒல்னா இஸ் ஃப்ரம் ஐடி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி, இல்லைனா ஹி வாண்ட் சாட்பாட் சொல்யூஷன் அந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு நோட் மாதிரி நம்ம எழுதி வைப்போம்ல இந்த பர்டிகுலர் யூஸரை பற்றி. இவரை நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ ஓகே நம்ம வந்து இவருக்கு இந்த நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும், இவருக்கு இந்த இது கொடுக்கணும், அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ பேப்பரில் எழுதாமல் நீங்கள் இங்கேயும் நோட் எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப அந்த நோட் அங்கே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சைட் 24 ஹவர்ஸ் உண்டோ. இது ஆல்ரெடி நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணுறப்பே சொல்லியிருப்போம். இன்சைட் 24 ஹவர்ஸ் உண்டோ அப்படின்னா அந்த யூசர் வந்து ஓகேங்களா நீங்கள் கிடையாது, இனிஷியேட்டட் யூசர் இருக்காங்களே உங்கள் கஸ்டமர் வந்து உங்கள் நம்பருக்கு ஏபிஐ நம்பருக்கு எப்போ ஃபஸ்ட்டு அதாவது லாஸ்ட்டாக மெசேஜ் அனுப்பிச்சாங்களோ அதில் வந்து 24 ஹவர்ஸ் விண்டோ கால்குலேட் ஆகிடும். இப்போது அவர் வந்து டைம் பார்த்தீங்கன்னா 11:02 அமிச்சாருன்னா அகெயின் வந்து இது ரீசெட் ஆகி இந்த டைம் ரீசெட் ஆகி திரும்பி வந்து 24 ஹவர்ஸ் விண்டோ பேக்லேருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஓகேங்களா? இதுதான் நீங்கள் வந்து இப்போ இது பாருங்கள், அவுட் சைட் 24 ஹவர்ஸ் விண்டோன்னா நீங்கள் உங்களால் எந்த மெசேஜும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அனுப்ப முடியாது. நீங்கள் வந்து மெசேஜ் டெம்ப்ளேட் மட்டும்தான் அவங்களால கான்டாக்ட் பண்ண முடியும், உங்களாலே கான்டாக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும்னா மெசேஜ் டெம்ப்ளேட் மூலியமாக தான் கான்டாக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதான் ஏபிஐயில் இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ். நார்மல் வாட்ஸ்அப் பிஸ்னஸில் இருக்கிற கான்வர்சேஷனுக்கும் ஏபிஐக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். ஏபிஐ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷனுக்கு யூஸ் பண்ணுறது, நார்மல் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? யூசர் ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம நார்மல் கம்யூனிகேஷனாக அது மாறிடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து எப்போ நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணார். ஓகேங்களா? அந்த டீட்டெயில் இங்கே வரும். அவரோட மெயில் ஐடி வேணுன்னா நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிட்டேன்னா மெயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதெல்லாம் இந்த டேட்டா எல்லாமே வந்து தேர்ட் பார்ட்டி பேப்லி, ஜாபியர் அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்குல்ல, அங்கே அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நிறையா கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டெவலப்பராக இருந்தால் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து கஸ்டம் ஃபீல்ட் கிரியேட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து நம்ம வந்து டைப் பண்ணுற பாக்ஸு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்மைலி இருக்கும். நீங்கள் ஸ்மைலி வந்து ஆட் பண்ணுறதுனா அந்த சேட்டில் கான்வர்சேஷனில் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டார் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து அதாவது சாட் ஜிபிடி இல்லைனா டீப்சீக்கோட கீ வந்து பாட்பியோட இன்டெகிரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணும். ஓகேங்களா? சாரி, அதாவது நீங்கள் ஏதாவது தப்பாக இங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணி கொடுப்போம். இப்போ எப்படின்னா தப்பாக பண்ணணும், தப்பாக கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் ப்ளஸ் நீங்கள் வந்து
நீங்க ரைட் பண்றதே தப்பா. இப்ப நான் வாண்ட்க்கு வந்து WNT போடுறேன். ஐ வாண்ட் டூ அ கெட் சம் டீட்டெயில் போடுறேன். பாருங்க எவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு பாருங்க. நாங்க இங்க வந்து ரீரைட் வித் ஐ வுட் லைக் டு கெட் சம் டீட்டெயில்ஸ் அதுவே வேர்ட் ஃபார்ம் பண்ணி அந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுவே வந்து ஏஐ வந்து இது வந்து நீங்க சாட் ஜிபிடி இல்லைன்னா டீப்சிக் கீ வந்து நீங்க உங்க பாட் பில வந்து இன்டகிரேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? நம்ம ஒரு வீடியோவில் வந்து அதை பற்றி எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்போம். ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சாட் ஜிபிடி கீ எப்படி இன்டகிரேட் பண்ணுறது, ப்ளஸ் டீப்சி கீ எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்னு அதை இன்டகிரேட் பண்ணிவிட்டு கீயை வந்து ஆக்டிவ் பண்ணிவிட்டு பாட்பியோட அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் ஃப்ளோ ஆர் மெசேஜ் டெம்ப்ளேட். ஓகேங்களா? நீங்கள் கிரியேட் பண்ண ஃப்ளோவை இங்கேருந்தே சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரியேட் பண்ண ஃப்ளோ எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் இங்கேருந்தே அந்த ஃப்ளோவை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மெயின் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஃப்ளோ வந்து ட்ரிகர் ஆகும். பாருங்க, அவருக்கு வந்து அந்த ஃப்ளோ போயிருக்கும். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் ஃப்ளோ வந்து நீங்கள் சேட் பண்ணுறப்பே ட்ரிகர் பண்ணலாம். அங்கேருந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் டெம்ப்ளேட்டை இங்கேருந்து அனுப்பலாம். ஓகேங்களா? மெசேஜ் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் டெம்ப்ளேட்டையும் நீங்கள் லைவ் சாட்லேருந்தே அனுப்பலாம். வாட்ஸ்அப் ஃப்ளோ ஃபார்ம் அதுவும் உங்களுக்கு இங்கேருந்து அனுப்பலாம். எதுவும் கிரியேட் பண்ணல. கிரியேட் பண்ணால் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் அதையும் இங்கேருந்து அனுப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அனுப்பணுன்னா கூட அனுப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ளோ வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் ஃப்ளோவில் வந்து நம்ம ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த ஃப்ளோவில் வந்து நம்ம பிஸ்னஸை பற்றி ஐ வாண்ட் மோர் டீட்டெயில் அபவுட் நம்ம பிஸ்னஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து அதை வந்து ஃப்ளோவில் வைக்காமல் நம்ம வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அந்த ஃப்ளோவாக ரெடி பண்ணி அந்த டீட்டெயிலாம் ஒரு ஃப்ளோவாக ரெடி பண்ணி அவங்க கேட்குறவங்களுக்கு இங்கேருந்து ட்ரிகர் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபைல் அட்டாச் பண்ணலாம். அந்த சேட்டில் நீங்கள் வந்து பிடிஎஃப், டாக்குமெண்ட்டு, இமேஜ், வீடியோ எது வேணால் அட்டாச் பண்ணி அனுப்பலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த இமேஜ் அனுப்புகிறேன். ஓகேங்களா? இமேஜ் சென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இமேஜ் எனக்கு வந்துருச்சு. நீங்கள் வந்து இமேஜ் அட்டாச்மெண்ட் 2 விதமாக பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி அட்டாச்மெண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணியும் பண்ணலாம். ப்ளஸ்ஸு இப்போ வந்து நான் டவுன்லோட் போய்க்கிறேன். இப்போ இந்த ஃபுட் மெனுவை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே வந்து அதை ட்ராக் பண்ணி இந்த லைவ் சாட்டில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் புரியுதா எப்படி பண்ணுறதுன்னு? நீங்கள் வந்து கேப்ஷன் கொடுத்துக்கலாம். நான் ஃபுட் மெனுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி மல்டிபிள் இமேஜிங் ஆட் பண்ணிக்கலாம். சென்ட் கொடுத்துக்கலாம். சென்ட் கொடுத்தீங்கன்னா சென்ட் ஆயிரும். நீங்கள் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்டாச்மெண்ட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லொக்கேஷன். இப்போ யாராவது உங்கள் ஷாப் லொக்கேஷன் கேட்குறாங்க அப்படின்னா, இல்லைனா உங்கள் லைவ் லொக்கேஷன் கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஏதாவது உங்கள் பிரான்ச்சஸ் லொக்கேஷன் கேட்குறாங்கன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் லொக்கேஷன்ஸ் டைப் பண்ணி இங்கே பண்ணிக்கலாம். இப்போ வந்து சென்னைன்னா சென்னை இங்கே வந்துடும். நீங்கள் சென்னையில் பர்டிகுலர் ஏரியாவில் அப்படின்னா குரோம்பேட்டுன்னு டைப் பண்ணுறேன். குரோம்பேட்டை வந்துடும். குரோம்பேட்டில் எந்த லொக்கேஷன் ட்ராப் பண்ணிங்கன்னா அங்கே வந்துடும். அந்த லொக்கேஷனை வந்து சென்ட்ரல் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? அவருக்கு வந்து லொக்கேஷன் மேப் போயிருக்கும். அவர் வந்து அந்த லைவ் லொக்கேஷனை அவர் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது லொக்கேஷன் ஃபீச்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஆடியோ ரெக்கார்ட். நீங்கள் மைக் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் சிஸ்டத்தில் அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். அட் த சேம் டைம் அவர் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பலாம். அதை நீங்கள் ப்ளே பண்ணியும் கேட்கலாம். ஓகேங்களா? இங்கே ரெக்கார்ட் பண்ணி இப்போ வந்து பாருங்கள். ஹலோ, ஐ வாண்ட் சம் டீட்டெயில். ஓகேங்களா? நான் சென்ட் பண்ணிட்டேன். வந்துச்சு. நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஹலோ, ஐ வாண்ட் சம் டீட்டெயில். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். லைவ் சாட்டில் உங்களுக்கு யாராவது வீடியோ அனுப்புகிறாங்க, இமேஜ் அனுப்புகிறாங்க, அது உங்களுக்கு எம்ப்ராய்டாகவே ப்ளே ஆகும். இப்போ வந்து
அந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணுறேன். எனக்கு சென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நீங்கள் இங்கே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் லைவ் சாட்லேயே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புறதுனாலும் அனுப்பலாம். ஓகேங்களா. அப்புறம் இந்த ஃபியூச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களை கூகுள் ஏபிஐக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் லைக் ChatGPT, DeepSeek ஏபிஐக்கு மாதிரி நீங்கள் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் ஏபிஐக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து இந்த ஃபீச்சர் அவைலபிளாக இருக்கப்போ உங்களுக்கு அதை பற்றின முழு வீடியோ உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கும் நம்மளோட தமிழ் பாட்பி சேனலில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டட் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா. இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு முன்னாடியே ஒரு டீட்டெயில்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து சேட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது அட்ரஸ் கேட்குறாங்கன்னா நம்ம உட்காந்து டைப் பண்ண தேவையில்ல. டக்குன்னு அந்த டீட்டெயிலை வந்து நம்ம ஆட் நியூ கொடுத்து இங்கே வந்து என்ன அந்த அட்ரஸ்ஸு அவங்க அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம அந்த நேம் அட்ரஸ்ன்னு கொடுத்து நம்ம ஃபுல் அட்ரஸ் என்ட்ரு பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. நீங்கள் கஸ்டம் ஃபீல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட நேம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டம் ஃபீல் சொன்னால நம்ம லைவ் சாட்டில் வாங்கியிருக்க டீட்டெயில்ஸு கஸ்டம் ஃபீல் மூலிமா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கேண்ட்ரஸ் இவர் வந்து அட்ரஸ் கேட்குறாரு அப்படின்னா பாருங்கள், அட்ரஸ் இங்கே இருக்குது. அதை வந்து இங்கே லைவ் சாட்டில் வந்துடும். திரும்பி வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அவருக்கு போயிடும். நாங்கள் என்ட்ரு பண்ணது ஒவ்வொரு வாட்டியும் திரும்பி டைப் பண்ணணும்னு நமக்கு கிடையாது. அட்ரஸ் வந்துருக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இப்போ ஒருத்தர் சேட்டில் வராரு அப்படின்னா நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஹாய், திஸ் இஸ் ஆகாஷ், ஐ எம் ஹியர் டு ஹெல்ப், லெட் மீ நோ ஹவ் ஐ கேன் அசிஸ்ட் யூ. ஓகேங்களா. இதை நம்ம அனுப்பிச்சேன் அப்படின்னா ஓகே ஒருத்தர் வந்துட்டாரு நமக்கு ஹெல்ப் பண்ண, அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதை வந்து நம்ம டைப் பண்ண தேவையில்ல. ஒவ்வொரு வாட்டியும் ஒருத்தர் சேட்டுக்கு வந்து நம்ம அசைன் ஆகிட்டார் அப்படின்னா ஒரு வாட்டி டைப் பண்ண தேவையில்ல. இப்போ யாராவது வந்து உங்கள் அட்ரஸ் கேட்குறாங்க, இல்லை வந்து ப்ராடக்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க, நம்ம அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் எங்கே என்ட்ரி பண்ணோம்னா டக்குன்னு சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா. திரும்பி ஒவ்வொரு வாட்டி டைப் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தேவையில்ல. வேறு யாராவது நம்ம வந்து ரீட்டைலர் ப்ரைஸ் தனியாக வச்சுருப்போம், ஹோல்சேல் ப்ரைஸ் தனியாக வச்சுருப்போம். ரீட்டைலருக்கு வந்து ரீட்டைலர் ப்ரைஸ் அனுப்பலாம் தனியாக, ஹோல்சேல் பண்ணுறதுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் அனுப்பலாம். நீங்கள் லேபிள் வந்து இங்கே ரீட்டைலர்னு டைப் பண்ணால் ரீட்டைலர் லேபிள் வச்சுக்கலாம், ஹோல்சேல்னால் ஹோல்சேல் லேபிள் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் ஸ்லாஷ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நமக்கு க்ரியேட் பண்ண எல்லா கேண்டரும் இங்கே காமிக்கும். ஓகேங்களா. இங்கே போயிட்டு இது பண்ணுறதுக்கு ஸ்லாஷ் கீ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஸ்லாஷு உங்களுக்கு க்ரியேட் பண்ண எல்லா இதுவும் இங்கே காமிக்கும். அங்கே லைவ் சாட்டில் வந்து நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பாரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி கீழே எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பெருசாக பார்க்கணும் நான் உள்ள கீழே வந்து தெரிய மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் ஃபுல்லாக தெரியும். ஓகேங்களா. இதுதான் கேண்டட் ரெஸ்பான்ஸ். நம்ம வந்து ப்ரீடிஃபைனடாக முன்னாடியே சில டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி அதை வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறது வேணுங்கிறப்ப. ஓகேங்களா. திரும்பி மல்டிபிள் டைம் என்ட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேர்டு இன்பாக்ஸ். நீங்கள் வந்து டேஷ்போர்டு போய்க்கிங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர்டு இன்பாக்ஸ் இருக்கா. ஷேர்டு இன்பாக்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, டெலிகிராமு இந்த 4 சேட்பாட்டில் இருக்க, அதாவது 4 சேனலில் இருக்க லைவ் சாட்டும் ஒரே இன்பாக்ஸில் காமிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. மாற்றி போடணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே இங்கே வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப் காமிக்கும், இன்ஸ்டாகிராம்னா இன்ஸ்டாகிராம் காமிக்கும். ஓகேங்களா. நீங்கள் எல்லாத்தையும் ஒரே இன்பாக்ஸில் பார்த்துக்கலாம். அங்கே இருக்க எல்லா லைவ் சாட் ஆப்ஷனும் இங்கேயே இருக்குது. லைவ் சாட்டில் என்னென்ன ஆப்ஷன் சொல்லணும் அது இங்கேயும் அப்படியே இருக்குது. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் மெனு ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து கஸ்டம் ஃபீல்டு இருக்குது பாருங்கள், மெசேஜ் சீக்வன்ஸ் இருக்குது, லேபிள் இருக்குது, ஏஜென்ட் இங்கேருந்தே அசைன் பண்ணிக்கலாம். இங்கே ரீடு அண்ட் ரீடு நம்ம வச்சு பண்ணலாம், ஃபாலோ பண்ணுறது, சர்ச் பண்ணுறது, நேம் சேஞ்ச் பண்ணுறது, ஃபில்டர் ஆப்ஷனு. ஓகேங்களா. பாட் செலெக்ஷன் ஆப்ஷனு. இது வந்து பாட் செலெக்ஷன் ஆப்ஷன்னா இப்போ வந்து இதில் வந்து எல்லாமே ஷோ ஆகுது. பர்டிகுலர் பாட்டு மட்டும் எனக்கு வேணும், ஃபேஸ்புக்கில் இந்த பாட்டு மட்டும் வேணும் அப்படின்னா அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இன்ஸ்டாகிராமில் இந்த பாட்டு மட்டும் அதில் இருக்க இன்பாக்ஸ் சேட்டை மட்டும் காமி, இது எதுவும் காமிக்காது. இப்போ 2-3 ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருப்போம், 2-3 வாட்ஸ்அப் நம்பர் வச்சுருப்போம், 2-3 இன்ஸ்டாகிராம் வச்சுருப்போம். அதில் வந்து இந்த பர்டிகுலர் இதை மட்டும் நான் காமிக்கணும், எனக்கு காமி
மித்தது எதுவும் காமிக்காது அப்படின்னா, அதில இருக்கிறது மட்டும் காமிக்கும். ஓகேங்களா? இப்போ அதில இருக்க மாரி அந்த லைவ் சாட்ல இருக்க மாரியே உங்களுக்கு வந்து இங்க அன்ரீடு, அச்சீவ்டு, பிளாக்டு, ரிசால்வ்டு எல்லா டேப்பும் இங்கேயே இருக்கு. நீங்க அதுக்கு இங்க வந்து செட்டிங்ஸ்ல போயிட்டு அன்ரீட், அச்சீவ்டு இருக்குன்னா அந்தந்த டேப்புக்கு அது வந்து ஓகேங்களா அசைன் ஆயிக்கும். நெக்ஸ்ட் இந்த செட்டிங்ஸ் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க வந்து நியூ கான்டாக்ட் அதாவது நியூ சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ற பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்றது, டிசேபிள் பண்றது இங்க பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டார்க் மோட் எனபிள் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபுல் ஒயிட்டா வேணாம், டார்க் மோட் எனபிள் கொடுங்க இருக்கணும், பெட்டரா இருக்கும் அப்படின்னா, நீங்க டார்க் மோட் எனபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லைட் மோட், டார்க் மோட் 2மே இருக்கு. இங்க உங்களுக்கு எந்த மோடு வேணுமோ நீங்க எனபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுல இருக்க ஆப்ஷன் இங்கேயே இருக்கு. நீங்க வந்து கேன் ரெஸ்பான்ஸ், சென்ட் ஃப்ளோ மெசேஜ், ஃபைல் அட்டாச்மென்ட் பண்றது, இமோஜிஸ் இங்கேயே பண்றது. அப்புறம் வந்து ChatGPTக்கு நீங்க நான் சொன்னேன்ல பாட்பில வந்து ஆக்டிவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அ டெக்ஸ்ட்ட வந்து ரீரைட் பண்றது எல்லாமே இங்க பண்ணிக்கலாம். வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்புறது. ஓகேங்களா? இதான் ஷேர்ட் இன்பாக்ஸ். அதாவது எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து இங்க ஒவ்வொரு சேனலுக்கும் தனித்தனி லைவ் சாட் இருக்கு. WhatsApp, Facebook, Instagram இத தனித்தனியா நீங்க போயிட்டு பார்க்கறதுக்கு ஷேர்ட் இன்பாக்ஸ்ல டோட்டலா ஒரே இதுல வந்துரும். WhatsAppல பண்றவங்க மெசேஜ WhatsAppல பார்த்துக்கலாம். Instagramல மெசேஜ் பண்ணா Instagram இங்க அப்படியே காமிக்கும். இங்க WhatsApp சிம்பிள் காமிக்குதா? அதுக்கு பதிலா உங்களுக்கு Instagram காமிக்கும். ஓகேங்களா? இதோட ஷேர்ட் இன்பாக்ஸோட அட்வான்டேஜஸ் ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோல நம்ம லைவ் சாட் பிளஸ் ஷேர்ட் இன்பாக்ஸோட ஆப்ஷன்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அ நம்ம சேனல்ல இருக்க மத்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல நம்ம பார்ப்போம். தேங்க் யூ.